89 ரூரல் ரோட்ஸ் கிட்டத்தட்ட 370 கிலோமீட்டர் தமிழ்நாடு ரூரல் ரோட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன கட்டமைக்கிறாங்க அப்படின்னா திமுக வந்து தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. ஆக்சுவலி என்ன சொல்றாங்க, அதிமுக தான் வீக்கா இருக்கு, அதிமுக கூட்டணி தான் வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா திமுக கூட்டணி இணைந்து எந்த மாநாடும் எதுவும் பண்ணல. திமுக இப்ப என்ன பண்ணுதுன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சு நீங்க அறிவாலயம் சவர் பண்ணா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. இதை வைத்து திமுக வந்து அரசியல் பண்ணுவாங்க. திமுக பொறுத்தவரை பாஜக எது பண்ணாலும் எது சொன்னாலும் நம்ம கெட்டது சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரசியல் சொல்லிட்டு நிச்சயம்னு சொல்லிட்டு அப்புறம் லட்சியம்ட்டாங்க. பட் இந்த மாதிரி கீழ்த்தனமான அரசியல் செய்து தான் ஆட்சிக்கு வந்தது திமுக கட்சி. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரு சாமானிய நாகராஜ் அவர்கள். முதல்ல அவரை வரவேற்றலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சார், முதல்ல பாத்தீங்கன்னா அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ மோடிஜி அவர்கள் வந்து திருச்சிக்கு வந்திருக்காரு, ரைட்? இந்த வாரமே பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட ஸ்டாலின் சாரோட மாநாடும் நடந்துச்சு. இப்ப மோடிஜி அவர்களும் வருகை தந்திருக்காரு, அவரும் ஒரு மாநாடு நடத்துறாரு. சார், என்ன சார் போயிட்டு இருக்கு? மோடிஜி வந்து இன்னைக்கு வந்து வெறும் அரசியல் மாநாடுக்கு மட்டும் வரல. என்டிஏ கூட்டம் நடக்குது. அதற்கு முன்னாடி வந்து பல திட்டங்களை வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, மக்களுக்காக அர்ப்பணிக்கிறார். கிட்டத்தட்ட 5650 கோடி மதிப்பிலான திட்டம், 5650 crores மதிப்பிலான திட்டம். ஓகே. இந்த திட்டங்கள் எல்லாமே நீண்ட நாட்களாக கடப்பில் போடப்பட்ட திட்டங்கள். அதாவது காங்கிரஸும் திமுகவும் இருந்தாங்க பாத்தீங்களா, மேல கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க 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 வந்து கிட்டத்தட்ட மோடிக்கு ஓட்டே போடல. ஓட்டு போடல இந்த சென்ஸ் சீட்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா காங்கிரஸ் செய்ததோட 200 மடங்கு தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் செஞ்சிருக்காரு, ரைட்? இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பிபிசிஎல் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், இன்னைக்கு கேஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அது வந்து நீலகிரிஸ் அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் வந்து கிட்டத்தட்ட 3650 கோடி பிளஸ். அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐஓசி லூப் பிளெண்டிங் பிளான்ட், இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட லூப் பிளெண்டிங் பிளான்ட். இது ரொம்ப நாளா நீண்ட நாளா கடப்பில் போடப்பட்ட ஒரு திட்டம். 1490 கோடி ரூபாய்க்கு வந்து ஓபன் பண்றாரு இன்னைக்கு. அதற்கப்புறம் 89 ரூரல் ரோட்ஸ் கிட்டத்தட்ட 370 கிலோமீட்டர் தமிழ்நாடு ரூரல் ரோட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அந்த ரூரல் ரோடு வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு 1000 கோடி வந்து அதுக்கு செலவிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட கிரீன்ஃபீல்ட் பைபாஸ் நியர் கங்கை கொண்ட சோழபுரம் ஹைவே. கங்கை கொண்ட சோழபுரம்ன்றது வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்கு. அங்க கிரீன்ஃபீல்ட் ஹைவே வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து ஃபவுண்டேஷன் லே பண்ணி அதற்கான திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ரயில்வே கனெக்டிவிட்டி, திருப்பி 5 நியூ ட்ரெயின் சர்வீஸ். அதாவது 5 நியூ ட்ரெயின் சர்வீஸ். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 5 நியூ ட்ரெயின் சர்வீஸ்ங்க. அது வந்து 2 அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ், 2 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். இந்த ட்ரெயின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூர், அதன் பிறகு வந்து கேரளா. இது ஒரு கிளான்ஸ்ல பார்த்தோம்னா, அதாவது அரசியல் அப்புறம் முதல்ல மக்களுக்கு திட்டங்களை அர்ப்பணிக்க வரார். அந்த திட்டங்களை அர்ப்பணிக்க வரும்போது என்னென்ன விஷயம் பாத்தீங்கன்னா 8.8 லட்சம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு பிஎன்ஜி கனெக்ஷன்ஸ் கிடைக்க போகுது. 201 பிளஸ் சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ், அதாவது சீப்பர் டிரான்ஸ்போர்ட், அது நடக்க போகுது. அதன் பிறகு 370 கிலோமீட்டருக்கு வந்து ரூரல் ரோட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5 ட்ரெயின் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னேன். இது எல்லாமே மக்களுக்காக மோடி அவர்கள் அர்ப்பணிக்க வருகிறார். சரி, இப்ப போன வாட்டி வந்து மதுரை வந்தாரு, அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்பயும் கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. காலைல பாண்டிச்சேரிக்கு வந்து 3000 கோடி, ஈவினிங் வந்து என்டிஏ மாநாடுக்கு வரும்போது அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 4000 கோடி, 7000 கோடி கொடுத்திருக்காரு. ஓகேவா? ஒவ்வொரு முறை மோடி வரும்போதும் இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக செயல்படுத்தப்படுகிறது. சாயந்தரம் வந்து அரசியல் நகர்வுல என்ன நடக்கும் உங்களோட கணிப்புகள் என்ன? என்ன கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, திமுக வந்து தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு ஒரு காயினை இது பண்றாங்க. தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏனா, என்டிஏ வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஹெட் பண்ணது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். அந்த கூட்டணிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இதுவரையும் எந்த திமுக மாநாட்டிலும் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வரல, இணைஞ்சு செயல்படவே இல்லை. ஆக்சுவலி என்ன சொல்றாங்க, அதிமுக தான் வீக்கா இருக்கு, அதிமுக கூட்டணி தான் வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா திமுக கூட்டணி இணைந்து எந்த மாநாடும் எதுவும் பண்ணல. பட் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்குள்ள இது வந்து 4வது மாநாடு என்டிஏக்கு. என்டிஏக்கு 4வது மாநாடு. 4வது மாநாடு எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒண்ணா இருக்காங்க. அதே போல திமுக இப்ப என்ன பண்ணுதுன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சு நீங்க அறிவாலயம் சவர் பண்ணா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, போற வரவங்க எல்லாம் புள்ள பிடிக்கிற மாதிரி புடிச்சு சீட்டு கொடுத்து. சார், அவங்க யாரு வலிமையா இருக்காங்களோ அவங்கள தானே பிடிக்கிறாங்க. அரசியல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது பேஸ் பண்ணி. யார் வலிமை? ஓபிஎஸ் அவர்கள் வலிமையானவர்கள். ஐயோ,
என்ன வலிமைங்க, என்ன வலிமை? என்ன நினைச்சீங்க வலிமை? தன்னோட சொந்த கட்சியில 3 முறை முதலமைச்சரு. ஒரு செயற்குழு கூட்டத்துல மொத்தம் 300 பேர் கூட வரல. அவர் வலிமையா? சார் அவர் ஏன் வரல அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயம். செயற்குழு கூட்டத்துல 300 பேர் கூட உங்களுக்கு இல்லங்க. அதுவும் திமுகல போய் இணைஞ்சிருக்காரு. ஏன் திமுகல இணையக்கூடாதா? என்னங்க? இது மக்களோட கேள்வியா இருக்கு. ஏன் திமுகல இணையக்கூடாது? நீங்களும் தானே கட்சி மாறுறீங்க. அந்த மாதிரி பண்றீங்க உங்க கூட்டணியில என்டிஏல. இவர் என்ன சொன்னாரு? தினகரன் முதல்ல இல்லனாரு. நான் தான் அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் தானே சொன்னாரு. சொன்னாருங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் உள்ள இருக்கிறப்போ அவர் என்ன பண்ணி அவருக்கு இவருக்கு டேர்ம் சரி. இவர்கள் தாங்க பெரிய லீடரு. அப்பயே அவரை சிஎம் ஆக்கலாம் அம்மா இருக்கிறப்போ. யாரு? எடப்பாடிய சிஎம் ஆக்காம தானே ஓபிஎஸ் ஆக்கினாங்க. இங்க பாருங்க, ஜெனரலா நம்பர் 2வா இருக்கிறவங்களால நம்பர் 1 ஆக முடியாது எப்பவுமே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அரசியல்ல பாலபாடம். கடைசி வரையும் அன்பழகன் அவர்கள் வந்து நம்பர் 2வா தான் இருந்தார். நம்பர் 1 ஆக முடியாது. நம்பர் 1க்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு. ரைட். நீ கட்சி ஃபுல் கண்ட்ரோல்ல எடப்பாடி அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அதே போல எடப்பாடி அவர்களை தான் அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களை ஏத்துக்கல. இன்னைக்கு அவர் திமுககாரர் அவ்வளவுதான். ஓபிஎஸ் சாப்டர் க்ளோஸ். அது நீங்க வந்து ஓபிஎஸ் பெரிய பொருட்டாலாம் எடுத்து பேச வேண்டாம் தான் நான் பார்க்குறேன். சார் இப்போ திமுகவை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. நியூஸ்ல இப்போ ரீசெண்டா வந்த விஷயம். கேஸ் சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கு வந்து ஹோட்டல் சங்கம் சார்பா ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதை பத்தின உங்க கருத்து என்ன? நான் 2, 3 ஹோட்டல் போய் பார்த்தேன். விசாரிச்சேன். நாங்க விறகடுப்புக்கு போய்க்கிறோம். இல்ல கேஸ் தட்டுப்பாடுக்கு வந்து ஏத்த மாரி நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து குளோபல் ஹசார்ட் அப்படின்னுவாங்க. இது நமக்கு மட்டும் இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. ரைட். பிளஸ் க்ரூட் ஆயில நீங்க 45 நாள் கிட்ட ஸ்டோர் பண்ணலாம். இந்த கேஸ் ஸ்டோரிங் டைம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது வந்து 15 டேஸ் தான். ஓகே. ரைட். இப்போ எந்த இடத்துல இருந்து கேஸ் வரணுமோ அந்த ஊர்லயே பாம்பு போட்டுருக்காங்க. இந்த இஸ்ரேல், ஈரான், யுஎஸ் குள்ள நடக்கிற ஒரு போர்ல. அப்போ இது ஒரு ஹசார்டிங் சிச்சுவேஷன். ரைட். இந்த ஹசார்டிங் சிச்சுவேஷனை மத்திய அரசு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். வேற ஏதாவது மூலமா பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் அதுக்கான அவகாசம் நம்ம தரணும். நீங்க வாரே 1 வாரமா தான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 நாளா நடந்துட்டு இருக்கு. ரைட். இது எக்ஸ்பெக்டே பண்ணலையா மோடி அப்படின்னு கேட்டா, மோடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டார். மோடி எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால தான் இந்த கேஸை பதுக்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு லா இருக்கு. அதை அமல்படுத்தியிருக்காங்க இந்தியா முழுக்க. ரைட். கேஸ் பதுக்கி வச்சிருந்தா நீங்க தேசத்துக்கு குற்றவாளி. ஓ ஓகே ஓகே. அந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3-4 டேஸ்ல ஒரு 7 நாளைக்குள்ள இதற்கான ஒரு சொல்யூஷன் வரும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சொல்யூஷன் வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா தெரியாது. பட் ஒரு 15 நாளைக்குள்ள எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை வைத்து திமுக வந்து அரசியல் பண்ணுவாங்க. இது அரசியல் செய்ய வேண்டிய நேரம் இல்ல. அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து திமுக பொறுத்தவரை பாஜக எது பண்ணாலும் எது சொன்னாலும் நம்ம கெட்டது சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்டி பிஜேபின்ற ஒரு விஷயம் வந்து களத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ரைட். ஆன்டி பிஜேபின்றது களத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால பிஜேபி என்ன சொன்னாலும் வந்து பிஜேபி என்ன பண்ணாலும் பிஜேபி எது பண்ணாலும் அதை அகென்ஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பேசிக்கா இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இது வந்து நாடு சம்பந்தப்பட்ட விஷயம். இது வந்து அதிமுக, திமுக, பாஜக சம்பந்தப்பட்ட நாடு சம்பந்தப்பட்ட விஷயம். இது எரிபொருள் தட்டுப்பாடு என்பது நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ரைட். அதற்கு வந்து எப்படி சேர்ந்து வந்து சொல்யூஷன் கொண்டு வரலான்னு பார்க்கணும் தவிர இவங்க வந்து இந்த மாதிரி அரசியல் செய்வது வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கீழ்த்தனமாக இருக்கிறது. பட் இந்த மாதிரி கீழ்த்தனமான அரசியல் செய்து தான் ஆட்சிக்கு வந்தது திமுக கட்சி. ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரசின்னு சொல்லிட்டு நிச்சயம்னு சொல்லிட்டு அப்புறம் லட்சியம்ட்டாங்க. இப்போ 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய். இந்த 1 மாசத்துல கரண்ட் எடுக்கிறேன், 1 மாசத்துல கரண்ட் பில் பண்றேன். இந்த மாதிரி எல்லா கீழ்த்தனமான வேலையும் சொல்லிட்டு தான் வருவாங்க ஆட்சிக்கு. 2012ல ஸ்டாப் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் சேவ் அவர் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. 2017 நோ ஹைட்ரோ கார்பன் ட்ரில்லிங் ப்ரொடெக்ட் அவர் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. 2018 கேன்சல் ஆல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஓகேன்னு சொல்லிடுச்சு. இதே தமிழ்நாடு 2026ல ஏன் பெட்ரோல் 110க்கு விற்குது? இந்தியா ஏன் இவ்வளோ கேஸை இம்போர்ட் பண்ணுது? நம்ம ஏன் எனர்ஜி செல்ஃப் ரிலையண்டா இல்ல? நம்ம மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் ஏன் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது? கவர்மெண்ட் வந்து டொமஸ்டிக்கா இதை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வந்து பிரச்சனை பண்ணி மக்களை தூண்டி விடுறாங்க. ஓகே. ஆனா எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசுக்கு ஆள தெரியல, நம்ம வேற கண்ட்ரி டிபெண்டா இருக்கோம், நம்ம செல்ஃப் ரிலையண்டா இருக்கக்கூடாதுன்னு கேள்வியும் வருது. சார் ஆக்சுவலா இப்போ டிஎம்கே பொறுத்தவரை அவங்க என்னெல்லாம் திட்டங்கள் பண்றாங்களோ அது எல்லா சேனல்ஸா இருக்கட்டும், எல்லா யூடியூப்ஸ் வாட் எவர் இட் மே பி அதுல போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ மக்களை ரீச் ஆகுது. அந்த மாதிரி ஏன் உங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க? போன வாரம் மகளிர் தினத்துக்கு பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ரொம்ப பெரிய ஆட் வந்தது. ஓகே. ரொம்ப பெரிய ஆட் வந்தது. ஆனா உங்களுக்கு நேச்சுரலா சொல்றேன், பிஜேபி ஆர் ஏடிஎம்கே பார்ட்டி இருக்குல்ல,
இந்த மாரி மார்க்கெட்டிங் வந்து பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். எங்க பார்த்தாலும் மு.க. ஸ்டாலின் வரட்டுமா, ஸ்டாலின் தொடரட்டும், நல்லாட்சி மலரட்டும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேம்பெயினுக்கு அது ஒரு மியூசிக்லாம் போட்டு, கிராபிக்ஸ்லாம் போட்டு பயங்கரமா பண்றாங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனால், இப்போ நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இல்ல இந்த வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னடா இது இவரு எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு மட்டும் எதுவும் கிடைக்கலையா? அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் தான் இன்னைக்கெல்லாம் தெரியாது. ஓகே. பூத்துக்குள்ள போய் ஓட்டு குத்தும்போது கரெக்ட்டா ரெட்டை குத்திட்டு போயிட்டே போயிட்டே இருப்போம். இருப்பாங்க. விஜய்க்கு போட மாட்டாங்க. அது அது நான் வந்து ஏன் இப்படி நிச்சயமா சொல்றீங்க? சொல்றேன். விஜய்க்குலாம் போட மாட்டாங்க. சார் இன்னொரு கேள்வி. இறுதியான ஒரு கேள்வி. அண்ணாமலை சார். அவரோட நகர்வுகள் எல்லாமே நீங்க கணிச்சிட்டு வரது எல்லாமே கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கு இதுவரைக்கும். ஸோ இப்போதைக்கு அவரோட நகர்வு என்ன? அரசியல பொறுத்தவரை. இங்க பாருங்க, நேத்தி கூட அந்த கேஸ் சிட்யூவேஷன அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணார். எப்படி ராமருக்கு ஒரு ஆஞ்சநேயரோ, மோடிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆஞ்சநேயர், மோடியான ராமருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆஞ்சநேயர் அண்ணாமலை தான். மோடியோட ஸ்கீம்ஸ, ஆன்டி மோடி வோட்ஸ பிரேக் பண்ணவர் அண்ணாமலை தான். ரைட். அவருக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. இந்த வாரமே நல்ல செய்தி வரலாம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. ஸோ நேயர்களாகிய அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.